இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, காமன் அயன் எஃபெக்ட் வந்து பேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்த வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சின்ன கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா வந்து இந்த ப்ராப்ளத்த வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே. அந்த கான்செப்ட்ட பத்தி தான் நம்ம இந்த வீடியோ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, H2S வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அப்ப H2Sன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படினது வீக் ஆசிட். ஓகே. எப்பவுமே காமன் அயன் எஃபெக்ட் வந்து அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். அப்ப H2S வந்து நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, H plus HSO4 minus. அப்போ வாட் வீக் ஆசிட்னா நமக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இங்க Kயோட வேல்யூ பாருங்களேன், 10 to the power of minus 8 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தெரியும் 10 to the power of minus 3 விட நமக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து 10 to the power of minus 3 விட கம்மியா இருந்துச்சுன்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து ரியாக்டன்ட் தான் இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 8 அப்படின்னா, மேக்ஸிமம் நமக்கு வந்து ரியாக்டன்ட் தான் இருக்கும். ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் இருக்கும். ஓகே. அப்போ நமக்கு அந்த ரியாக்டன்ட் நமக்கு எவ்வளோ எடுத்துருக்காங்க, 0.1 மோல் வந்து எடுத்துருக்காங்க. அப்போ 0.1 மோல் எடுத்திருந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ நமக்கு டிசோசியேட் ஆயிருக்கும், நமக்கு அது எவ்வளோன்னு தெரியாது. எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிருந்துச்சுன்னா, இது நமக்கு என்ன ஆயிருக்குன்னா எக்ஸ் அமௌண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு வந்து எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரி கரெக்ட். இப்போ இதில் என்ன பண்றாங்கன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நீங்க வந்து உள்ள ஆட் பண்றாங்க. அப்போ ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா H plus plus Cl minus நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். HCl பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட். அப்போ நீங்க அதில் 100 மாலிகுல் போட்டீங்கன்னா 100 நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து டிசோசியேட் ஆயிடும். இப்போ நீங்க 0.1 மோல் போட்டீங்க அப்படின்னா, இனிஷியலா 0.1 மோல் போட்டீங்கன்னா, அது எல்லாமே டிசோசியேட் ஆகி இந்த ஈக்குலிபிரியம் அட்டைன் ஆகும்போது இங்க 0 ஆயிடும். இங்க நமக்கு 0.1 மோல் இருக்கும். இங்க நமக்கு வந்து 0.1 மோல் வந்து இருக்கும். ஓகே. அப்போ நீங்க இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போறதுனால இங்கேயும் H+ ப்ரொடியூஸ் ஆகுது, இங்கேயும் H+ ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் காமன் அயன் எஃபெக்ட். ரெண்டு சொல்யூஷன் நீங்க மிக்ஸ் பண்றீங்க. ரெண்டுலயுமே காமனா H+ இருக்கனால இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து பேக்வர்ட் டைரக்ஷன் வந்து நடக்கும். அப்ப இப்போ என்ன பண்றாங்கன்னா, அப்போ நமக்கு வந்து ஈக்குலிபிரியத்துல எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நமக்கு எப்பவுமே இந்த H2Sக்கு Kயோட வேல்யூ நமக்கு வந்து மாறாது. இங்க K வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ 9.1 into 10 to the power of minus 8 தான். ஓகேவா? அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் தான் நமக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு K எவ்வளவு கொடுத்திருக்காங்க 9.1 into 10 to the power of minus 8. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட்டோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. அப்போ H+ ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு வரும்? H+ கான்சன்ட்ரேஷன்ல H2Sல நமக்கு வந்து X அமௌண்ட் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் உள்ள இருக்கிறதுனால அது 0.1 வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆசிட்ன்றனால ரொம்ப 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 கம்மியா நெக்லிஜிபிள் அமௌண்ட் தான் நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். அப்போ 0.1 கம்பேர் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ரொம்ப ஸ்மாலா வந்து இருக்கும். அப்போ நமக்கு இது வந்து 0.1 நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ Hsஓட மைனஸ் நமக்கு கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன இருக்கும்? Hsஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து வெறும் X மட்டும் தான் இருக்கும். வேற கிடையாது. அப்போ H2Sஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, H2S equal to 0.1 minus X வந்து இருக்கும். அப்போ இந்த வேல்யூ நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா Xஓட வேல்யூ கிடைக்கும். அப்போ Xஓட வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த H+ ஓட கான்சன்ட்ரேஷன் Hs- ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம்.